வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் எழுதுனா ஒவ்வொருத்தருக்கும் நிறைய பேர் வந்துட்டு தூங்க முடியாமல் ஃபோனை ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு தாட் வந்துட்டு ரிசல்ட் வந்துருச்சான்னு பார்க்குறது. ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கீங்க. ஸோ நான் டேரெக்டாக சொல்கிறது என்னென்னா, இந்த வீடியோவில் ஃபேக்காக யாருக்கும் எந்த ஒரு நம்பிக்கையும் கொடுக்க மாட்டோம். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி எந்த ஒரு இதுவும் சொல்ல மாட்டோம். அதே மாதிரி ரியாலிட்டி ப்ளஸ் கிளாரிட்டி இதை மட்டும்தான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் டிஆர்பி ப்ராசஸ் என்ன, ரிசல்ட்டு டிலே ஆகிறதுக்கான ரீசன் என்ன, ரிசல்ட் எப்படி வரும், நமக்கு சான்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்துட்டு எல்லாமே வந்து டீட்டெயிலாக பேசலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு விஷயம் வந்து கிளியர் பண்ணணும். டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் வந்துட்டு இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா, நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க. எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியாச்சு, ஆன்சர் கீயும் ரிலீஸ் ஆகிடுச்சு, அப்ஜெக்ஷன் விண்டோவும் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ இருக்கிற ஸ்டேஜ் என்னென்னா, ஃபைனல் ஆன்சர் கீ ப்ரிப்பரேஷன் ப்ளஸ் ரிசல்ட் கால்குலேஷன். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்னு சொல்லலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு மார்க் மிஸ்டேக் கூட வந்துட்டு ஒரு 100 கேண்டிடேட்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். ஸோ டிஆர்பி வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக ரிப்பீட் சேம் பாயிண்ட், அதாவது எவால்வேஷன் எல்லாமே வந்துட்டு ரொம்ப பார்த்து எவால்வேஷன் பண்ணுறாங்க. எந்த ஒரு இதுக்கும் எந்த மிஸ்டேக்கும் வந்துடக்கூடாது அப்படின்றதுனால. டிலே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ. ஸோ இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் அப்படின்றது வந்துட்டு ஒரு சிம்பிளான எக்ஸாம் கிடையாது. இது வந்து குரூப் 4 மாதிரி கிடையாது, விஏஓ எஸ்ஐ இந்த மாதிரி வந்துட்டு கிடையாது. இது வந்துட்டு ஒரு பிஹெச்டி லெவல் சப்ஜெக்ட் வந்துட்டு எக்ஸ்போர்ட் இன்வால்மெண்ட்டு இருக்கிற ஒரு போஸ்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ் சப்ஜெக்ட்டு ஒரு ஆன்சருக்கு வந்துட்டு 3 எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஃபிசிக்ஸ் அப்படின்னா நியூமரிக்கல் வேல்யூ டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே மாதிரி கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா மல்டிபிள் கரெக்ஷன் கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு சப்ஜெக்ட் வந்துட்டு வெரிஃபிகேஷனுக்கும் வந்துட்டு டைம் எடுத்துக்கும். டிஆர்பிக்கு ரொம்ப கஷ்டமான பார்ட் என்னென்னா, ரிசர்வேஷன், இன்னொன்று ரோஸ்டர், இன்னொன்று கம்யூனிட்டி பேலன்சிங். ஸோ இது 3மே வந்துட்டு டிஆர்பி வந்து அனலைஸ் பண்ணி தான் வந்துட்டு ரிசல்ட்டை விடுவாங்க. பிசி கேண்டிடேட் வந்துட்டு செலக்ட் பண்ணுறதுக்கு, இப்போ பிசி கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னொரு கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு அதுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது. உமன் கோட்டானா உமன் கோட்டா அது மெயின்டைன் பண்ணி தனியாக அதை எடுக்கணும். ஸோ இந்த கால்குலேட்டரில் இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி தான் அவங்க வந்து எல்லாருக்குமே போஸ்ட் அப்படின்றது வந்துட்டு போடுவாங்க. ஸோ அதனால் டிலே இருக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு நிறைய பேர் வந்து கோர்ட் கேஸு இதெல்லாம் பற்றி சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த ரெக்ரூட்மெண்ட்டில் ஸ்டே ஆர்டர் வாங்கினாங்க, கேஸு போச்சு. அதே மாதிரி ரீஅவால்வேஷன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு டிஆர்பி ப்ராசஸில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் லேட் ஆகுது, ப்ராசஸ் வந்து லேட்டாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் கரெக்டான வேலை தான் வந்துட்டு ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாருக்கும் இருக்கிற மெயின் கொஷின் என்னென்னா, ரிசல்ட்டு எப்போ வரும்? ஸோ நம்ம கெஸ்ஸாக நம்ம வந்துட்டு இப்போ வரும் அப்போ வரும்னு சொல்லலாம். பட் ரியாலிட்டி என்ன? அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ரிசல்ட் எப்போ அப்படின்றது வந்து தெரியும். ஸோ முன்னாடி நடந்த டிஆர்பி எக்ஸாம்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு 45லேருந்து 60 நாட்கள் டைம் எடுத்துச்சு. ஸோ மேக்ஸிமம் நமக்கு வந்துட்டு ஜனவரி எண்டில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஃபெப்ரவரி 1st வீக் ஆர் 2nd வீக்கில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துடும். ஒருவேளை டெக்னிக்கல் ப்ராப்ளம், ஏதாவது டெக்னிக்கலில் எரராக இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஃபெப்ரவரி எண்டு வரைக்கும் போகும். அப்படி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா ஜான்வரி எண்டு இல்லைன்னா ஃபெப்ரவரி 1st ஆர் 2nd வீக்கில் கன்ஃபார்மாக வந்துடும். ஸோ ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் வந்துட்டு கிளியராக இருந்துக்கோங்க, ரிசல்ட் கண்டிப்பாக வரும். இது வந்து கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரிசல்ட் கண்டிப்பாக வரும்.
அதே மாதிரி கட் ஆஃப் அண்ட் செலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, கட் ஆஃப் பற்றி ஹானஸ்ட்டாக பேசலாம். ஸோ ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க. ரொம்ப லோவாகவும் ரொம்ப நீங்கள் பேனிக் ஆகி பயந்துட்டும் நீங்கள் வந்துட்டு இருக்கணும்னு இல்லை. சப்ஜெக்ட் டிஃபிகல்ட்டி வந்துட்டு மீடியமாக இருக்குது. வேக்கன்சி லிமிட்டட் இருக்குது. அதே மாதிரி காம்படிஷனும் ஹையாக இருக்குது. ஸோ கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மிடில் ரேஞ்சில் வந்துட்டு வரும். மார்க் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 60+ இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ராங்காக நீங்கள் ஹோப் வைக்கலாம். அதே மாதிரி 50 to 60 இருந்துச்சுன்னா பார்டர் லைன் டென்ஷனில் நீங்கள் இருப்பீங்க. பிலோ 50 இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிலோ 50 மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா. ஸோ இது வந்துட்டு நான் ஹாஸாக சொல்கிறேன்னு கிடையாது. ஸோ இதுதான் ரியாலிட்டி. இந்த மார்க் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்பி இந்த எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் எக்ஸாமுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இம்பார்ட்டண்ட் மெசேஜ் என்னென்னா, வாட்ஸ்அப்பில் ரிசல்ட் வந்துட்டு இன்றைக்கி வந்துடும், நாளைக்கு வந்துடும், இன்றைக்கி ஈவினிங் வந்துடும், அந்த மாதிரி நிறைய மெசேஜஸ்லாம் வந்துட்டு ஃபார்வேர்ட் ஆகுது. அதே மாதிரி யூடியூப் சேனல்லையும் வந்து நிறைய ஃபேக்காக வந்துட்டு இப்போ வந்துடும், நாளைக்கு வந்துடும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டெலிகிராம் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஒரு நம்ம மைண்டை வந்துட்டு வேறு இதுக்கு திசை திருப்புற மாதிரி தான். ஸோ இதை வந்துட்டு ஃபேக் நியூஸ் வந்துட்டு நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது. இதனால் உங்களுடைய மென்டல் ஹெல்த்தும் வந்துட்டு பாதிக்கும். ஸோ மென்டல் ஹெல்த் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப முக்கியம். ரிசல்ட் வரலைன்னா நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட்டில் பேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப 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 முக்கியமானது. பேஷண்ட்டாக இருங்க. எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் போயிட்டே இருக்கலாம். நீங்கள் எக்ஸாமுக்கு படித்தது வந்துட்டு வேஸ்ட் ஆகாது எப்போயுமே. ஸோ ரிசல்ட்டு வந்தால் சந்தோஷம், வரலன்னா இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு உங்களோட ஃபோக்கஸை பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு எந்த அப்டேட் வந்தாலும் இந்த சேனலை அப்டேட் பண்ணுவோம். ஸோ அஃபிஷியல் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டாக இந்த சேனலில் வந்து வீடியோ போடுவோம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், ஸோ இந்த கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு ப்ரொஃபஸர் ஆக போகிற கேண்டிடேட்டு. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.